நாரதர் வந்து விதவிதமான சூழ்நிலை வந்து விதவிதமான சூழ்நிலைக்கு பயணம் செய்து அந்த அனுபவம் கிடைச்சது. விதவிதமான நபர்களை வந்து அவர் பார்த்தார். அதனால நாரதருடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் பாகவதத்துல பல நபர்களுக்கு பிரச்சாரம் செய்தது. பொதுவாக நம்ம பிரச்சாரம் செய்யும் பொழுது ஒருத்தருக்கு வந்து குடும்பஸ்தர்களோடு பிரச்சாரம் செய்யறதுக்கான அவங்க வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருப்பாங்க. சில பேர் வந்து பெண்களோட பிரச்சாரம் செய்யறதுக்கு அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து இளைஞர்களோட பிரச்சாரம் செய்யறதுக்கு அவங்க வந்து கொஞ்சம் ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. சில பேர் வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல அவங்க ஈஸியா இது பண்ணுவாங்க. சில பேர் வயசானவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்க ஈஸியா ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நாரதருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நாரதர் வந்து எல்லா விதமான நபர்கள்கிட்டயும் ஒரு பிரச்சாரம் செய்திருந்தார். உதாரணத்துக்கு பார்த்தேன்னா, ஒரு குழந்தை கர்ப்பத்துல இருக்கும் பொழுது பிரலாதருக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிறுவன் துருவ மகாராஜர் கிட்ட பிரச்சாரம் செய்துள்ளார். இளைஞர்களான ஹரியேஸ்வர் சவலேஸ்வர்கள் கிட்ட பிரச்சாரம் செய்துள்ளார். அதுக்கப்புறம் குடும்பஸ்தர்களான சித்திரகேது மகாராஜர் மற்றும் அவருடைய மனைவிகள் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். உயர்ந்த பதவியில உள்ள பிராச்சீன பரீஷத் அப்படிங்கிற ராஜாவுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். அதுக்கப்புறம் வாழ்க்கையிலிருந்து ஓய்வடைந்த வயசான பிரச்சேதர்களுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். அதுக்கப்புறம் நாரதர் வந்து நிறைய குற்றங்கள் செய்த நிறைய பாவங்கள் செய்த மிருகாரி மற்றும் ரத்னாகர் அவர்களுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். உயர்ந்த பல புத்தகங்களை எழுதிய பண்டிதரான வியாசதேவருக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். ஒரு பெண்ணான கயாதுவுக்கு பிரச்சாரம் செய்துள்ளார். அந்த மாதிரி நாரதனுடைய ஒரு வாழ்க்கையை பார்க்கும்போது பலதரப்பட்டமான மனிதர்கள் கிட்ட ரொம்ப கீழ்த்தரமான நடத்தையை உடைய நலக்குவேரர் மணிகிரீவர் அவர்களுக்கும் தன்னுடைய பிரச்சாரத்தை செய்துள்ளார். இந்த மாதிரி பலதரப்பட்டான மனிதர்கள் கிட்ட எவர்கிட்ட எப்படி பேச வேண்டும் அப்படிங்கிற அந்த பக்குவத்தன்மை அவர்கிட்ட இருக்கு. பொதுவாக நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட நபர்கள் கிட்ட நமக்கு வந்து பேசுறதுக்கான கொஞ்சம் நம்ம அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவோம். சரியா? நாரதருக்கு வந்து அந்த மாதிரியான பக்குவத்தன்மை இருக்கு. அதற்கான ஒரு காரணமும் என்னன்னா, அவர் வந்து பல இடத்துக்கு பிரயாணம் செய்து சன்னியாசியா இருந்த பொழுது பிரயாணம் செய்து அந்த அனுபவத்தை பெற்றுள்ளார். இந்த அனுபவத்தை பெற்றுள்ளதுனால அவருக்கு பல நபர்கள் கிட்ட பிரச்சாரம் செய்யறதுக்கான அந்த ஒரு பக்குவத்தன்மை இருக்கு. பிரபுபாதருடைய வாழ்க்கையிலையும் பார்க்கும்பொழுது பிரபுபாதர் வந்து அவர்கிட்ட அவ்வளவு ஒரு திறமை இருந்தது. விஞ்ஞானிகள் கிட்ட பிரச்சாரம் செய்திருக்கார், பல பண்டிதர்கள் கிட்ட பிரச்சாரம் செய்திருக்கார், குழந்தைகளுக்கு, இளைஞர்கள் கிட்ட, வெளிநாட்டுல உள்ள பல வேறுபட்ட கலாச்சாரத்திலிருந்து வருகின்ற மனிதர்கள் கிட்ட, இந்தியர்கள் கிட்ட, இந்த மாதிரி பல செல்வந்தர்கள் கிட்ட, இந்த மாதிரி பல நபர்கள் கிட்ட பிரச்சாரம் செய்திருந்தார். அதே குணத்தை நாரதர் கிட்ட அதே குணத்தை இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல கருத்துக்கள் இந்த இதுல இருந்து வருகின்றது. இன்னொரு இது 14வது ஸ்லோகத்துல நாரதர் இந்த மாதிரி பிரச்சாரம் பல இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப களைப்படைந்தார். அவர் களைப்புடன் இருந்த பொழுது பசியுடனும் தாகத்துடன் இருந்தார். அப்ப வந்து ஒரு நதியில வந்து ஸ்நானம் செய்தார், அல்லது ஒரு ஏரியிலேயோ ஒரு குளத்துல ஸ்நானம் செஞ்சார்.
அதுக்கப்புறம் ஆச்சமனம் செஞ்சதுக்கு அப்புறம் களைப்பு நீங்குவதற்காக கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொண்டார். இந்த 14வது ஸ்லோகத்தினுடைய தாத்பரியத்திலையும் பிரபுபாதர் எழுதுகிறார். ஒரு சன்னியாசி பிரயாணம் செய்யும் பொழுது ஒரு குடும்பத்துடைய வீட்டுக்கு போனாலும் அவர் எதுக்காக போறாருன்னா அந்த வீட்டுல உள்ள நபர்களுக்கு ஆன்மீக விஷயத்தை பத்தி எடுத்து சொல்வதற்காக தான் அவர் போகணும் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அங்காரக விருத்தி, மாலாக்கார விருத்தி, மதுகர விருத்தி பேசியிருக்கோம். நான் திரும்ப சொல்ல விரும்பல. இந்த மாதிரி ஒரு சன்னியாசியினுடைய தொண்டு மாலாக்கார விருத்தியாக இருக்கின்றது. எப்படி ஒரு தேனி ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு போய் ஒரு சொட்டு தேனை எடுக்கிறது. அந்த பூவிலிருந்து ஒரே ஒரு சொட்டு தேனை தான் எடுக்கிறது. ஆனா அந்த பூந்தோட்டத்துக்கு ஒரு பூவிலிருந்து இன்னொரு பூவுக்கு போறதுனால அந்த மகரந்த சேர்க்கை மூலமாக அந்த தோட்டத்தை தோட்டத்தினுடைய செழிப்பை அதிகரிக்கின்றது. அவர் அந்த பூவிலிருந்து பெறுகின்றது ஒரு சொட்டு தேனி தான், ஒரு சொட்டு தேன் தான். ஆனா அந்த தோட்டத்திற்கு தான் செய்கின்ற பணி பல மடங்கு அதிகம். அந்த மகரந்த சேர்க்கை மூலமாக தோட்டத்தினுடைய செழிப்பை அதிகரிக்கிறது. அந்த காட்டினுடைய செழிப்பை அதிகரிக்கிறது. அந்த மாதிரி ஒரு சன்னியாசி ஒரு வீட்டிலிருந்து ஒரு சிறிதளவு சாப்பாட்டையோ கொஞ்சம் ஏதோ ஒரு சிறிதளவு இதை பெற்றுக் கொள்கின்றார், பணத்தை. அது ஆனா அதற்கு அவர் செய்கின்ற பணி அதை விட பல மடங்கு அதிகம். ஏன்னா அவர் அந்த ஆன்மீக போதனையை கொடுக்கிறதன் மூலமாக அவர் அவர் செய்கின்ற பணி பல மடங்கு அதிகம். அதுதான் அந்த சன்னியாசியினுடைய. அதுக்கப்புறம் அந்த நாரதர் ஒரு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போறார். அந்த காட்டுக்குள்ள ஒரு அரச மரம், இந்த அரச மரத்தினுடைய அடியில அவர் தங்குகின்றார். அரச மரத்தின் அடியில உட்கார்ந்து கொண்டு அவர் பகவான் மேல சிந்திக்க ஆரம்பிக்கின்றார். பரமாத்மா மேல தியானம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அவருக்கு எப்படி அந்த பக்தி வேதாந்தர்கள் முன்னாடி உபதேசம் செஞ்சிருந்தாங்களோ அதற்கு ஏற்றபடி அவர் பகவான் மேல தியானம் செய்ய ஆரம்பிக்கிறார். தஸ்மின் நிர்மனுஜே ரண்யே பிப்பலோபஸ்த ஆசிரிதः ஆத்மனாத் ஆத்மஸ்தம் ஆத்மானம் யதாஸ்ருதம் அச்சிந்தயம். யதாஸ்ருதம் அச்சிந்தயம். அவர் என்ன அந்த பக்தி வேதாந்தர்கள் எப்படி பகவான் பத்தி உபதேசம் செஞ்சிருந்தாங்களோ அந்த உபதேசத்துக்கு ஏற்றபடி அவர் தன்னுடைய கற்பனையின்படி தியானம் செய்யலாம். பல பேர் இந்த காலகட்டத்துல யோக பயிற்சி, யோகாசனங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க நீங்க எதுல வேணாலும் நீங்க தியானம் செய்யலாம். ஒரு மெழுகுவர்த்தி மேல தியானம் செய்யலாம், அல்லது ஒரு கை தட்டும் ஓசையின் மேல தியானம் செய்யலாம். அந்த மாதிரி பல பேர் தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றபடி பல பொருட்களை தியானம் செய்யறாங்க. ஆனா இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்மனாத் ஆத்மஸ்தம் ஆத்மானம் யதாஸ்ருதம் அச்சிந்தயம். யதாஸ்ருதம் அச்சிந்தயம். எனக்கு எப்படி அந்த பக்தி வேதாந்த சாதுக்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதற்கு ஏற்றபடி என்னுடைய ஹிருதயத்தில் வீற்று கொண்டிருந்த அந்த பரமாத்மா மேல நான் தியானம் செய்தேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் பரமாத்மா மேல தியானம் செய்யும் பொழுது அவருக்கு பகவானுடைய தரிசனமே கிடைச்சது. அப்ப என்ன எப்படிப்பட்ட தரிசனம் கிடைச்சது, அதுக்கப்புறம் என்ன சம்பவம் நடந்தது, அதை அடுத்த பார்த்தோம். 5 ஸ்லோகம் தான் பார்த்திருக்கோம். 11ல இருந்து 15 வரைக்கும் பார்த்திருக்கோம். அடுத்த வாரம் 16ல இருந்து நம்ம அது கேள்வியில் இருந்துன்னு. ஹரே கிருஷ்ணன் பிரபு. இப்ப இதுல பாகவத்துல இப்ப இந்த ஸ்லோகத்துல குறிப்பிட்ட
பாகவதனுடைய குறிப்பிட்ட சில சம்பவங்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு பாகவத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ஆம், காலக்கிரமம், அதாவது ம், ஆம், வேதங்கள், அதாவது திரும்ப திரும்ப நிகழ்கின்ற அந்த சம்பவங்கள் வந்து சொல்றோம் வேத ரீதியில. அதே இந்த பௌதீகத்துல வந்து அது எப்படிங்க பிரபு? இப்ப திரும்ப இப்ப அது எப்படி குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கோ, அதே மாதிரி இப்ப இந்த அவுரங்கசீப், ஹிட்லர் இந்த மாதிரி கதைகளும் வந்துகிட்டே இருக்குங்களா பிரபு? இல்ல அதெல்லாம் மாறுங்களா? சொன்னேன். பௌதிக ரீதியில் உள்ள வரலாறுல அவங்க கண்மூடித்தனமா என்னென்ன சம்பவங்கள் இந்த வருஷம் என்ன நடந்தது, இந்த வருஷம் என்ன நடந்தது, அந்த வரலாறை வந்து அப்படியே சொல்லுது. இந்த புராணங்கள் இதிகாசங்கள் உள்ள வரலாறு வந்து எந்த கதைகள், எந்த வரலாறு கதைகள் மூலமாக மக்களுடைய தர்ம சிந்தனை, பக்தி சிந்தனை வளருமோ அப்படிப்பட்ட கதைகள் புராணங்கள் இதிகாசங்கள் சொல்ல. அதே எல்லா கதைகளையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சம்பவங்கள் வந்து ஒரே இதுதான். தினமும் பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா சில கொள்ளை நடக்கும், சில பல விபத்துகள் நடக்கும், பல இடத்துல நிலநடுக்கம் நடக்கும். இந்த மாதிரி அதே இதை வந்து திரும்ப திரும்ப சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கதைகள் மூலமாக மக்களுடைய தர்ம சிந்தனை, பக்தி சிந்தனை வளருமோ அந்த கதைகளுக்கு வந்து புராணங்கள் இதிகாசங்கள் கொடுக்கும். அதுதான் இதுக்கும் பௌதிக வரலாறுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். பௌதிக வரலாறுல வந்து அவங்க வந்து 1951 இந்தியாவில இவர் படையெடுத்தார், 502 இவர் படையெடுத்தார், 503 இவர் ராஜாவாக ஆனார், இவர் இந்த வருஷம் இது பண்ணார். அந்த மாதிரி ஒரு புள்ளி விவரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதனால என்ன கத்துக்குவோம் அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கும். பாகவதத்துல சாஸ்திரங்கள்ல என்ன வாழ்க்கை மக்களுடைய வாழ்க்கையில எந்த கதை பரிமாற்றத்தை ஏற்படுதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அப்படிப்பட்ட கதைகள் சொல்லுங்க. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப யுகத்துக்கு யுகம் பண்றப்ப அந்த பாகவத்தோட கதைகள் மாறுங்களாங்க பிரபு? அப்படி பாகவதம்ங்கிறது வந்து கிருஷ்ணர் வந்து அந்த பாகவதம் நூலாக வந்தார். எப்படி கிருஷ்ணர் வந்து நித்தியமானவர், அந்த பாகவதம் நித்தியமானது. கிருஷ்ணர் வந்து பல்வேறு அவதாரங்கள்ல சில சமயம் அதே லீலையை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுது. அதே மாதிரி பாகவதம் கிருஷ்ணர் தோன்றுகின்றார், மறைகின்றார், தோன்றுகின்றார், மறைகின்றார். சில சமயம் வந்து கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்துல இருந்து மதுராவுக்கு போகும் பொழுது அக்ரூரோட போறார். சில சமயம் வந்து அக்ரூரோட போகாம காளியா பாம்புல இருந்து கொண்டு போறாரு. அதே லீலையை வந்து கொஞ்சம் மாத்தி செய்வார். அதே மாதிரி பாகவதம்ங்கிறது கிருஷ்ணர் தான். இந்த பாகவதத்தில் உள்ள கதைகள்ல சில சமயம் வேறுபாடு இருக்கு. ஆனா இந்த பகவானுடைய பெருமைகள், தூய பக்தியினுடைய பெருமை, இதுல எந்த வேறுபாடு இருக்கு? श्रीमद् भागवत की जय। श्री